இன்விசிபிள் செயின்ஸ் லாங் செயின்ல எப்படி மேக் பண்ணுறது, அதோட ப்ளஸ் மைனஸ் என்னென்னு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்விசிபிள் செயின்ஸ் மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், அது எப்படி வாங்கினா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், எல்லாமே வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய், லாங் இன்விசிபிள் செயின் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இது நம்மளோட ஆர்டர் தான். ஒருத்தவங்க இதே பேட்டர்னில் வேணும்னு கேட்டாங்க, அவங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கஸ்டமர்ஸ் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒன்று வாங்கியிருக்காங்க, இப்போ ஒன்று வாங்கியிருக்காங்க. ரொம்பவே லவபிள். நம்மள்கிட்ட ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால தான் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் 14 எடுப்போம், அதில் 15 எடுத்துக்கலாம். இது 28 எடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சாரீக்கெலாம் வேர் பண்ணும்போது நெஞ்சுக்கு அல்ல நெஞ்சுக்கு கீழே இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்தளவுக்கு சேமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 28 எடுத்திருக்கேன். கியர்வை நம்ம என்ன தான் சேஃபாக வச்சுருந்தாலும் அது நெளிஞ்சிட்டு ஒரு மாதிரி ஆகத்தான் செய்யுது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம கழுத்தில் போடும்போது நல்லா நீட்டாக தான் இருக்கும். பண்ணும்போது வேணால் இப்படி தெரியும், நீட்டாக தான் இருக்கும். இந்த பென்டன்ட் நான் ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்கினேன். அங்கே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே பென்டன்ட் வாங்கிக்கிட்டு கியர்வை 2 சைடும் பிடிச்சி நல்லா எவ்வளோ ஸ்ட்ரிப்பாக இழுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரிப்பாக இழுத்து சென்டரில் வர்ற மாதிரி இந்த பென்டன்ட்டை உள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்ப இழுத்து பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏன்னா நம்மளுக்கு கியர் ஒயர் கொஞ்சம் நெளிவாக இருக்குது, அதனால் நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு இங்கிட்ட ஒரு பிந்திப்பால் அங்கிட்ட ஒரு பிந்திப்பால் 2 சைடும் பிந்திப்பால் போட்டு கியர் லாக் போட்டு அப்ளை பண்ணிடணும். இன்விசிபிள் செயின் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். இது நம்மளுக்கே கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை யாராவது பக்கத்தில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். நான் பக்கத்தில் கேட்குறவங்களுக்கு தான் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கேன். அந்தளவுக்கு தான் நமக்கு ஆர்டர் வராது. அதனால் நம்ம ஓனுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இதை ரேட் போட்டு நம்ம வெளியே வாங்கினோம்னா அவ்வளோ காசு சொல்கிறாங்க. இதுக்கு இவ்வளோ காசு ஆகுமான்ட்டே நம்மளுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ காசு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்குவே நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினோம்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஹோல்சேல் ஷாப்லன்றப்ப ஒரு சின்ன இது வாங்கினா கூட 100 கிராமுக்கு கீழே குறைக்க கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 10 கிராம் 20 கிராம்னு நம்ம ரீட்டைல் ஷாப்பில் போய் வாங்கினோம்னா இங்கே கொஞ்சம் ரேட் கூட தான் இருக்கும். இருந்தாலும் அதை வச்சு நம்ம பண்ணாலுமே நம்மளுக்கு கட்டுப்படியாக தான் ஆகும். ஆனால் அவங்க விற்கிறத கம்பேர் பண்ணும்போது, ஷாப்பில் வாங்கி விற்கிறத கம்பேர் பண்ணும்போது, சரி வாங்க நான் அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அப்புறம் கேரளாக்கு போட்டு ரோஸ் ஃபில்லரை வச்சு நான் இந்த சைடும் கொடுத்து அதை லாக் பண்ணிக்கிறேன். கேரளாக்கை மெஷர்மெண்ட் டேப் எடுத்து திரும்ப 3 இன்ச்சு அளவு எடுத்து 3 இன்ச் கொடுங்க, இல்லை 2 இன்ச் அந்த மாதிரி. நான் 3 இன்ச் கொடுத்துருக்கேன். 3 இன்ச் கொடுத்து ஒரு கியர் லாக், பிந்திப்பால், அப்புறம் 8 mm மெட்டல் பால், அப்புறம் ஒரு பிந்திப்பால் கொடுத்து கியர் லாக் கொடுத்து கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதே சேம் ப்ரொசீஜர் தான். ரைட் சைடு ஒரு கியர் லாக், அப்புறம் மெட்டல் பால், கியர் லாக் கொடுத்து லாக் பண்ணிக்கோங்க. நம்ம இது பண்ணும்போது கரெக்டாக அந்த கியர் ஒயர் இதுக்கு ஈக்குவலாக அதுவே, ஏன்னா நம்ம என்ன தான் டேப் இழுத்தாலும் லைட்டாக இழுத்துக்கிறோம். அது இழுக்கிறனால நம்மளுக்கு ஒரு செயின் அங்கிட்டும் ஒரு சைடு இந்த சைடும் காட்டும். அதனால் நல்லா ஸ்ட்ரிப்பாக இழுத்து மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் மட்டும் கவனம் இருக்கட்டும். திரும்ப லெஃப்ட் சைடில் கியர் லாக், 8 mm மெட்டல் பால், கியர் லாக், திரும்ப அதே ப்ரொசீஜர் தான் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கியர் லாக்கை நல்லா டைட்டாக கியர் லாக் வச்சு நோஸ் பில்லர் வச்சு டைட் பண்ணுங்கள். இல்லாட்டி லைட்டாக லூஸாக இருந்தாலும் அந்த பால் மூவ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், பால் மூவ் ஆகும். அதனால் டைட்டாக பண்ணுங்கள். 3 இடத்துல இந்த மாதிரி கொடுங்க. 3 இடத்துல கொடுத்தா தான் அழகாக. ஏன்னா இது லாங் செயின் தானே. லாங் செயின்றனால ரைட் சைடு 3, லெஃப்ட் சைடு 3 அந்த மாதிரி 3 கொடுத்தீங்கன்னா தான் அழகாக இருக்கும். லாங் செயின் நம்ம இப்போ ஷார்ட் செயின்னா 2 கொடுத்தா கூட ஓகே தான். இது லாங் செயின்றனால 3, இல்லை குட்டி குட்டியாக 4 கூட கொடுக்கலாம், இல்லை 5 கூட கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். சில பேர் ரொம்ப சிம்பிளாகவே வேர் பண்ணுவாங்க. இந்த ஒரே பதக்கம் மட்டும் வச்சு கூட போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு இது ஓகே. நானே ஆக்சுவலி சிம்பிளாக தான் அவங்க கேட்டாங்க. அதனால தான் இவ்வளோ சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூட கொஞ்சம் கிராஸ் டாக் ஆகும். அது வேறு யாரும் இல்லை, என்னோடய குழந்தை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மெட்டல் பால் கொடுத்து எல்லாம் கொடுத்து லாக் பண்ணிவிட்டு அடுத்து பேக் ஹூக் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லித்தரவா. அதே தான் சேம். ஷார்ட் செயினுக்கு நம்ம எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இழுத்து பார்த்துக்கோங்க. அதை தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். எல்லாமே ஒரே சேம் அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு கியர் லாக். அடுத்து நம்ம பேக் செயினு, அந்த பேக் செயினை ஹோலில் போட்டு இதையும் உள்ள நல்லா திணிச்சு விட்டு லைட்டாக கொஞ்சம் பிசுறு இருந்துச்சுன்னா அதை கட்டர் வச்சு கட் பண்ணி விட்ருங்க.
இதே சேம் இந்த சைடும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான், அழகான லாங் செயின் ரெடி ஆயிரும். இதை போய் ஷாப்பில் கேட்டோம்னா 300 400 சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு. இப்படி தான் வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க உண்மையிலேயே. எனக்கு கொஞ்ச நேரம் வாய்ஸ் கொடுக்குறதே அப்படி மூச்சு திணறுது. அதுபோக என்ன பேசுகிறேன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அழகாக இருக்குல்ல. இதே இது இன்னொன்று சேம் இதே மாதிரி இன்னொன்று பண்ணேன். அதையும் கடைசியாக ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இதில் என்ன மைனஸ்னால், நம்ம குளிக்கும்போது அல்லது நம்ம எண்ணெய் இதுக்கு படும்போது இந்த கியர் லாக் மட்டும் பிளாக் அடிக்குது, மற்றபடி எதுவும் பிளாக் ஆகாது. சேஃபாக வச்சு யூஸ் பண்ணிங்க காய்ஸ். பாய்.